குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்மளுடைய கிரகங்கள் காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும், நாம செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும், எது தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் சரி, துயரமான விஷயங்களும் சரி, திடீர் அதிர்ஷ்டங்களும் சரி, நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, எது தீர்மானிக்குது? இந்த பிரபஞ்சத்தில் நம்ம காமிக்கக்கூடிய நம்ம லக்னத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் தான் முடிவு செய்யுது. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன மாதிரியான காரியங்களை குறித்து நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னா, தை மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவகத்துக்கு மாற்றப்படும். ஸோ மாறினதுக்கு அப்புறமா அதனோட பார்வைகளாக இருக்கட்டும், அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நம்மளைய ஆட்டி படைக்குதா, இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்கா, இல்லை நம்ம நினச்ச காரியங்களுக்கு தடையாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சூட்சும முறையோட நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ கோச்சார பலன்கள் எந்த பார்வையிலையோ எந்த பாவகத்திலேயோ இருக்குதோ அது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். கிளாரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறந்த வழிபாடுகளையும் சிறந்த பரிகாரங்களும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல போனால் வாழ்வியல் பரிகாரமாகவும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோவில் பரிகாரங்களாக இருக்கட்டும், அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அதனுடைய சார்ந்த விஷயங்களில் நம்ம 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தை மாத பலன்களாக மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். இந்த தை மாத பலன்களாக இப்போ நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி மற்றும் லக்னத்தை பற்றி தான். ராசியிலே குரு. அப்போது என்னென்னா உங்களுக்கு உடல் ரீதியான சில தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படிங்கிறது எழுத்து, அப்புறம் படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ மிதுன ராசி லக்னத்துக்கு கொஞ்சம் சில இடர்பாடுகளை கொடுத்துட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ விவசாயம் சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் முயற்சிகளை நீங்கள் படித்து நீங்கள் எல்லாம் செயல்பாடு செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக படிப்பு ரீதியான விஷயங்களில் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி தந்தை ஸ்தானத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ மிதுன லக்னத்துக்கு தந்தை ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஸோ தந்தைக்குரிய காரியங்களில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அவருக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் செலவு. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் அதை சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சனி தேவனோட வழிபாடுகளை இப்போ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதோட வீரியம் கொஞ்சம் குறையும். ஸோ மருத்துவ செலவோடு அதை நிற்கும். அதே மாதிரி உங்களுக்கு குடும்ப ரீதியான ஒரு விஷயங்கள் இப்போ 6ல் இருக்கும்போது மிதுன லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய மனைவிகளிடமும் சரி உங்களுடைய குழந்தைகள் இடத்துலலாம் கொஞ்சம் சண்டை போடாமல் இருங்க. நமக்கு எப்போவுமே கொஞ்சம் நிறைய டென்ஷன் இருக்கும். பட் இப்போது நமக்கு கிரகங்கள் கொஞ்சம் ஒத்து வராமல் இருக்கிறனால இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அமைதியாக உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே, ஏன்னா நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம மிதுன லக்னக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுப்பீங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க கிட்ட லக்னக்காரங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அங்கே ராகுவோட நட்சத்திரம் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது, அதே மாதிரி புதன், அதே மாதிரி குருவோட நட்சத்திரம் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. காலபுருஷனோட 12 வீட்லேயுமே ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அப்படின்னாலே இந்த மிதுனம் கன்னி மட்டும்தான். ஸோ இதில் ஸ்பெஷலாக இந்த மிதுன ராசிக்காரங்க கிட்ட இந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு எல்லா விஷயங்களும் இருக்கும்போது நாம் எப்படி மற்றவங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நீங்கள் சிந்தித்து செயல்பாடு பண்ணும்போது உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் வரும். இப்போ வக்ர குரு பார்வை உங்களோட 7ஆம் இடத்துல பார்க்கும்போது கணவன் இடத்துல சண்டையோ அவங்க என்ன பேசினாலும் இப்போ உங்களுக்கு கோவம் தான் வரும். ஏன்னா கிரகங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சனி 10ஆம் இடத்துல இருந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பார். அப்போது என்ன அப்படின்னா இந்த தொழில் ரீதியான ஒரு விஷயங்களில் சனி இருக்கும் போது கடன் வாங்கி ரொட்டேஷன் வாங்கி நிறைய விஷயங்களை செயல்படுத்தும் போது ஜாக்கிரதையா இருங்க, கடன்ல மாட்டாதீங்க. ஏன்னா சனி இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கு வருதோ
எல்லாத்துக்கும் இப்போ கடன் வருது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து சனியோட பார்வையோ இல்லை வந்து தொழில் இடத்துல சனியோ இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்பட்டு இந்த தை மாதத்தை கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நினைக்கக்கூடிய இப்போ எடுக்கக்கூடிய இந்த டெசிஷன் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கடன் வாங்குறீங்க, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2.5 வருஷம் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாமல் ஒரு ட்ரபிளில் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிந்தனைகள்லேருந்து சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ என்ன நேயர்களே, நிறைய பேர் வந்து மேஷராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்கள் கோச்சார ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேசப்படும். ஸோ பொது பலன்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களோட சுயஜாதங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சூட்சும ரகசியங்கள், யார் யார் எந்தெந்த நட்சத்திர வழிபாடுகள் பண்ணணும், யார் எந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணணும், இந்த தசா புத்திகளுக்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள். கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.